ஆதாரங்கிறதே அந்த காரியம் இங்கே இல்லை இப்போது, ஆனால் அது இருக்குதுன்றதுக்கு ஆதாரம் இருக்குதுன்னு அர்த்தம். விசுவாசம் காணப்படாதவர்களை குறித்த ஆதாரமாய் இருக்கிறது. அப்போ விசுவாசத்தில் நான் வாழணும்னா எப்படி வாழணும்? நான் இந்த காணப்படாதவர்களோடு எப்படி ரிலேட் பண்ணுறதுன்றதை தெரிந்து கொள்ளணும். காணப்படாத உலகத்தோடு எப்படி வாழுகிறது என்பதை நான் தெரிந்து கொள்ளணும். காணப்படாத உலகம் எப்படி வேலை செய்யுது, அதோடு நான் எப்படி காரியங்களை நடப்பிப்பது என்பதை நான் புரிந்து கொள்ளணும். இதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். காணப்படாததோடு சம்மந்தப்படுத்தி சொன்ன உடனே எப்படிங்க அது காணப்படுறதை வச்சு தானே வாழ முடியும்? கண்ணால் பார்த்தா தானே, எங்கே போகிறதுன்னு பார்த்தா தானே போக முடியும். கண்ணை மூடிட்டு எப்படி போக முடியும்? இந்த கண்ணுக்கு தெரிலனா எப்படி அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறேன், பிளேனில் பறக்கிறீங்களே, பிளேனில் பறக்கும்போது அங்கே என்ன, அவர் என்ன ஆரோவை பார்த்து போகிறாரா? மேலே போட்டுக்க லெஃப்ட்டு ரைட்டுன்னு. இன்னும் கேட்டால் இறங்கும்போது சிலர் சொல்கிறாங்க மேகம் மூட்டம் அவ்வளோ இருக்குது, தரைக்கு ஒரு 300 அடிக்கிட்ட வரும்போது தான் தரையே தெரியுது. அது வரைக்கும் தரை எங்கே இருக்குன்னு தெரியல, ஏர்போர்ட் எங்கே இருக்குன்னு தெரியல, அந்த லைட்டு ரன்வே லைட்டு தெரியல, ஒன்றும் தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொண்டு வந்து இறக்குறாங்க. இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்லாம் போட்டிங்கன்னா அடியில் கேமரா வச்சுருக்காங்க, நம்மளுக்கே தெரியுது அடியில் மேகமூட்டமாக இருக்குது. லேண்டிங்ன்றான், லேண்டிங்னு கிட்ட திடீர்னு பார்த்தீங்கன்னா ட்ராக் தெரியும், அப்படியே கிட்ட இருக்கும், அடுத்த நிமிஷமே லேண்ட் பண்ணுவான். எப்படி அவ்வளோ தூரம் எப்படி வந்தான்? கண்ணுக்கு தெரியாமல் எப்படி கரெக்டாக ட்ராக் வந்தான்? கண்ணுக்கு தெரியாமல் எப்படி அவ்வளோ கரெக்டாக அலைன் பண்ணி கரெக்டாக அந்த ட்ராக்கில் கொண்டு வந்து இறக்குறான்? ஏன்னா அவன் இந்த கண்ணை நம்பி பைலட் ஓட்டலை. இன்ஸ்ட்ருமெண்ட் பேனல்னு ஒன்று இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் நல்லா கற்றுருக்கிறான் அவன். பாருங்கள், வெறும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை சார்ந்து இருக்கிறான். இவ்வளோ பெரிய மலை வருது, இன்னும் உயரம் போன்றான், இங்கே ஒரு பிளேன் வருது, இந்த பக்கம் வாண்டுறான், எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான். அவன் கண்ணுக்கு எதுவும் தெரில, கண்ணுக்கு எதிர்க்க ஒரு பிளேன் வருதுன்னு பார்த்து ஒன்றும் விலகிறது இல்லை, பார்க்குறதுக்குள்ளே கதை முடிஞ்சிடும். எவ்ரிதிங் இஸ் பேஸ்ட் ஆன் இன்ஸ்ட்ருமெண்ட், எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். அப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்த்துக்கிட்டே போகிறான். இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்த்தா இன்ஸ்ட்ருமெண்ட் தான் சொல்லுது, இந்த டிகிரியில் போ, இப்படி போ, இப்படி இறங்குனா கரெக்டாக வந்து ட்ராக் வந்துடுது, அப்படி இறங்குறான். இன்ஸ்ட்ருமெண்ட், நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டு இங்கே இருக்குது. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு வாழ்கிறோம்? இதை வச்சு வாழ்கிறதுனால தான் தோல்வி. ஏன்னா பிரச்சனையே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, போராட்டத்தையே பார்த்துட்டு இருக்கிறீங்க, அது முடியாது இது முடியாது, ஐயோ அப்பப்பான்றீங்க. ஏன்னா இந்த கண்ணு இதை நம்பியே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இதை நம்புங்க, விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடுன்றது உள்ள வந்துடும். பிரச்சனையை பார்க்காம இவர் காட்டுற வழியை பாருங்க. பிரச்சனையிலிருந்து தப்புகிற வழி இங்கே இருக்குது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் உங்களை அந்த பிரச்சனைக்கு வெளியே நடத்தி விடும், வெற்றிக்கு நேராக கொண்டு செல்லும். ப்ராப்பராக பக்காவாக லேண்ட் பண்ணி சேஃபாக இறங்கிறதுக்கு பயணப்படும். உங்கள் பிரயாணம் வாய்க்கும். ஹலோ, சக்ஸஸ்ஃபுல் லேண்டிங் உண்டு.